ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 10வது பாடலில் ஏய்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் இணையில் ஒளி ஒருவர் என்றும் இயல் அறுவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுவதன்றி உண்மை சொல்ல வல்லார் மண்ணிடத்தும் மின்னிடத்தும் மற்றிடத்தும் இல்லையே, காய்பந்த மரம் என்று கண்டு சொல்வதன்றி காய்த்த வண்ணம் பூத்த வண்ணம் கண்டுகொள்ள மாட்டா, தாய்பந்த உணர்வுடையோன் யானோ சிற்சபையில் தனிமுதலர் திருவண்ணம் சாற்றவுள்ளேன் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஏய்பந்தி வண்ணர் என்றும், ஏய்பந்தி ஏய்ப்பு ப்ளஸ் அந்தி, ஏய்ப்பு மறைந்து விடும், அந்தி மாலை நேரத்தில் மறையக்கூடிய சூரிய ஒளி நிறையமுடையவர் என்றும், படிக வண்ணர் என்றும் வைரம் ஒன்று ஜொலிக்கக்கூடியவர், அவரை ஈடு செய்யக்கூடிய வகையில் இல்லாத ஒளிவடிவர் என்றும், அவருடைய இயல்பு அறுவர் என்றும், கண்ணுக்கு தெரியாதவர் என்றும், பந்தல் போடணும் என்றால் 4 கால் போடணும், 8 நெடுக்கு களி போடணும், 16 குறுக்கு களி போடணும், கட்டணும், மேலே மறைக்க கீற்று வேயணும். இது யாவும் செயல். சும்மா வாயால் சொல்லும் அளவுக்கு பந்தல் போட்டால் அது தோற்றமில்லாத மாயை. அந்த இயற்கை உண்மை சொல்லவல்லார் மண்ணிடத்தும் உள்ள சான்றோர்கள், விண்ணிடத்தும் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் பெற்றிடாத தனியியல் உடையவர், மற்றிடத்தும் ஐவரும் காண்பதற்கு அரிய பெரும் பொருள் இறைவன் கண்டவர் யாருமில்லை. காய்பந்த மரமென்று கண்டு சொல்வதன்றி, ஒரு மாமரம் பூராவும் மாங்காய் காய்த்து உள்ளது என கண்ணால் கண்டு சொல்வார். ஆனால் அது எப்போ பூத்தது, எப்போ பிஞ்சானது, எப்படி காயானது என கண்டு சொல்ல மாட்டார்கள். தாய்பந்த உணர்வுடையோன் ஆகாச வெளியில் காற்றும் அனாதி, இது தன்னுடைய பேராற்றலை எல்லா உயிருக்கும் வழங்கி ஜீவித்து வாழ வழிவகை செய்கிறது. இது அருட்தாய். நான் ஏன் பிறந்தேன் என்னும் கேள்விக்கு பெருமான் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என ஒரு பாடலில் பதில் கூறுவார். கடவுள் பொது, ஆன்ம அணு ஒளி பொது, இறைவனால் ஜீவர்களுக்கு வழங்கப்பட்ட உபகார கருவியாகிய பசி பொது. கடவுள் எல்லா உயிரும் நீக்கமர நிறைந்துள்ளார். அப்போ உயிரின் முதல் துன்பம் பசி, அதை நீ போக்க உன் மயனும் செயல்படுகிறது. மனம் என்பது காற்றின் இயக்கம். பரோபகார செயலால் உனக்கு உபகாரத்தால் ஆற்றல் கூடுகிறது. நீ தடைபடாது தினசரி காலம் உள்ளவரை ஜீவகாருண்யம் செய்ய உன் தேவையாகவும் பூர்த்தியாகி உனக்கு பேராற்றல் பெறும்போது சாருலக வாதனை தீர்ந்து உலகறிவு கடந்து ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்களால் தயவும் கொண்டு பலன் எதிர்பாராது நீ செயல்பட உபகார சக்தி இந்த ஆற்றலை, அதாவது காற்றின் இயக்கத்தை ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் கூட்ட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று அறிவினில் ஓர் அருவாகி கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய முற்படும்போது இந்த அறிவு மனித தேகத்தில் முழுவதுமாக பரவி உள்ளது என்பார் பெருமான். இப்போ இந்திரியமாகிய கண் தயவில் இந்திரிய ஒளி பெற்று கல்லாய மனம் கரைந்து பொன்னொழியாகிய கரண ஒளி பெற்று நம் உயிர் போல்தான் எல்லா உயிரும் காற்றை ஜீவித்து வாழ்கிறது என்கின்ற நினைவுடன் பேதம் நீங்கி உயிர் உணர்வு பெற
ஜீவ ஒளி பெற்று எல்லா உயிரும் இறைவன் ஆன்ம ஒளியாக உள்ளார். உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி உள்ளார் என்கின்ற ஒருமை உணர்வுடன் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு ஒருமையுடன் ஜீவகாருண்யமும் ஆண்டவர்தான் பற்று என அவனை பற்றி செயல்பட ஆன்ம ஒளி பூரணமாகும்போது கடவுள் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதித்த என் தனி அன்பே என்பார். அவ்வாறு பெருமானுக்கு கூடியது. அருள் என்பது கடவுள் தயவு, பெரும் என்பது ஒப்பற்ற, ஜோதி என்பது பேராற்றல். அருட்பெருஞ்சோதி என்பது ஒப்பற்ற தயவுடைய பேராற்றல் தானே வந்து கூடினாள். தாய்ப்பந்த உணர்வுடையான் என்னை என்னுடைய சிற்றவையாகிய புருவமத்தியில் அவரே வந்து கலந்தார் என 3457 பாடலில் திருத்தகும் ஓர் தருணம் இதில் திருக்கதுவும் திறந்தே திரு அருள் பேரொளி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து என் உள்ளத்தில் கலந்து மனதில் கனிந்து உயிரில் கலந்து ஜீவனில் அறிவின் கலந்து ஆன்மாவில் கலந்து உலகனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்தே திருத்தியோடு விளங்கிய அருள் ஆடல் செய்ய வேண்டும் என்கின்றார். அதனால் இறைவன் ஆன்ற திருச்செங்கோல் நினைக்கே அளித்தோம் நீயே ஆள்க அருளொளியால் என்று அளித்த தனி சிவமே என்கின்றார். திரு என்பது என்றும் அழியாத நிலை பெற்ற வண்ணம் சாற்ற வல்லேன் தோழி. இது இறை அக அனுபவம். உரைமனம் கடந்த ஒரு பெருவழியை அடைய அவரவர் ஜீவகாருண்யம் செய்து இந்த இறை அக அனுபவத்தை பெற வேண்டுமே தவிர இதை கூற முடியாது என்று பெருமான் கூறுகிறார். ராமலிங்க ஆபயம். திருச்சிற்றம்பலம்.